ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாதுளம்பழ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதோடய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மற்ற சைட்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு இதுலேயும் நம்ம இந்த சைட்டில் நீங்கள் நமக்கு வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு எல்லாமே வாங்கிக்கலாம். இதுதான் அந்த வெப்சைட்டோட லிங்க்கு. இதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி நம்ம மற்ற சைட்டை செக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்குது. வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். மாதுளம்பழ ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் ஜூஸ் எடுத்துக்கிற மாதிரி மாதுளம்பழம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து மாதுளம்பழத்தை வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியானவே பார்த்திங்கன்னா டாப்லேயும் பாட்டத்துலேயும் கட் பண்ணிவிட்டு சைடில் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்துகிட்டு நம்ம தனித்தனியாக உதிர்த்து எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணோம்னா. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் எடுத்துட்டோன்னா ஒன்று ஒன்று எடுத்து நம்ம உதிர்த்து எடுத்துக்கலாம். உதிர்த்து எடுத்து வச்சுக்கிட்டு அதில் எதுனா அழுகின பழம் மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுட்டு மற்றதை வாஷ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதை பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்ஸ் மோடில் நார்மலாக பிளெண்ட் பண்ணுறதை விட நம்ம பல்ஸ் மோடில் பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா அந்த விதையெல்லாம் வந்து அரையாத இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கிட்டு இதில் வேணும்னா நம்ம பார்த்திங்கன்னா அப்படியும் குடிக்கலாம். இல்லை சப்போஸ் இந்த டேஸ்ட்டை பிடிக்கல அப்படின்னா இதில் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் இது வந்து ஜூஸ் குடிக்கும்போது சளி பிடிக்குதுன்னா இதில் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூளை ஆட் பண்ணி இந்த ஜூஸ் குடிக்கும்போது நமக்கு சளி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சப்போஸ் பால் டேஸ்ட்டு பிடிக்கலன்னா பால் ஆட் பண்ணாமல் வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம்.